தமிழக சட்டசபையில பிரதான எதிர்க்கட்சி இல்லைன்னாலும் சபை எப்பயும் போல வந்து விறுவிறுப்பா கலகலப்பா போயிருக்கு போலயே. இருக்காதா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 110 விதியின் கீழ 2 அறிவிப்புகளை வர வெளியிட்டிருக்காரு. என்னென்ன அறிவிப்புகள்? அதுல முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓசூர் கிருஷ்ணகிரி அந்த ஏரியாவில் வந்து ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும். ஓசூர் மட்டுமில்லாது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி பகுதியின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் ஓசூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது. ஆமா, ஏற்கனவே வந்து பெங்களூர்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கே வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல ஆகும். இது கொஞ்சம் அதுக்கு இது கூட பரவாயில்ல போலயே, ஒசூரே பக்கமா இருக்கும் போலயே அவங்களுக்கு. இது முதல் அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்பும் அறிவிச்சிருக்காரு. இந்த நூலகம் எல்லாம் இருக்கும் இல்லையா, நூலகம் வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஏற்கனவே வந்து மதுரையில் திறந்திருந்தாங்க. அடுத்ததா கோயம்புத்தூர்ல திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க. அந்த வரிசையில் காவேரி கரையில் அமைந்த மாநகரமான திருச்சிராப்பள்ளி மாநகரில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கலைஞர் பெயரால் அமைக்கப்படும் என்பதை இந்த அவைக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்புக்கு மற்ற எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து ஆதரவையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி அறிவிப்புகள் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஏர்போர்ட்டும் நூலகமும் இருந்துட்டே இருக்கும் போலவே. கேட்காமையா இருப்பாங்க. அவங்களும் எம்எல்ஏ அவங்க தொகுதிக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கிற ஒரு ஆர்வத்துல கேட்கறதானே. ஆமா, விளவங்கோடு எம்எல்ஏ தாரகை அவர்களும் விஜயதாரணி அவங்க தானே இருந்தாங்க. விஜயதாரணி அவர்கள் இருந்தாங்க எம்எல்ஏவா. அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியேறி எம்எல்ஏ பதவியும் ரிசைன் பண்ணிட்டு பிஜேபியில ஜாயின் பண்ணாங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்க பிஜேபியில அப்படின்னு தெரியல. விளவங்கோடு எம்எல்ஏ தாரகை அவர்கள் ஒரு ஆர்வத்துல கன்னியாகுமரி பத்தி பெருமைகளா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கை எண்ணெய் தன்னுடைய வளங்களும் முழுவதும் எங்களுடைய தொகுதியில் கொடுத்த ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் கணபதிக்கல், நெட்டா, சிற்றாறு போன்ற இடங்கள் முழுவதுமாக இயற்கையினுடைய நீர்வீழ்ச்சிகள். உடனே சபாநாயகர் குறுக்கிட்டு, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க பரவாயில்ல, ஆனா 110 விதியின் கீழே முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இல்லையா. பொது உறுப்பினர் தவறு இல்லை, நீங்க பேசுனது அவையில இருக்கட்டு. இந்த 110 விதியில 2 அறிவிப்பு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதுல உங்க கருத்து நன்றி சொல்லி அமருங்க. பேசுங்கம்மா பேசுங்க. சபாநாயகர் அவர்கள் ஏற்கனவே ஒரு ஆசிரியரா இருந்திருக்காரு. அதனால அவர் சொன்ன உடனே இவங்களும் வந்து சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேச்சை தொடங்கியிருக்காங்க. சாரி, 110 விதியின் கீழ் புதிய விமான நிலையத்தை ஹொசூருக்கு தந்த முதலமைச்சர் அவர்களுக்கு அறிவித்த முதலமைச்சருக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதே போல நூலகத்தை அமைக்கதற்கும் உதவி புரிந்த முதலமைச்சர் அவருக்கும் நன்றி. கன்னியாகுமரி மாவட்டம் எஜுகேஷன் ஃபுல்லா உள்ள இடம், அங்கேயும் ஒரு நூலகம் அமைத்து தந்தால் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த பேரவை தலைவர் மூலமாக முதலமைச்சரிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள் பேசும்போதுதான் அவையில சிரிப்பலை ஏற்பட்டிருக்கு. இவர் வந்து ஐஸ் விற்கிறாரா இல்ல வந்து கோரிக்கை வைக்கிறாரான்னு தெரியலன்னா பாத்துக்கோங்களேன். ஆமா, கலைஞர் அவர்கள் சேலத்துல மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு. அவர் அங்க இருக்கும்போது கதாசிரியரா இருந்தது, அங்க எந்தெந்த இடங்களுக்கு போனது. நான் வந்து எப்படின்னா இந்த அறிவுசார் மையத்தை சேலத்தில் ஆரம்பிக்கிறதா ஒரு உண்மையான ஒரு தகுதியுடையதாக இருக்கும். கலைஞர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவாக இருக்கும். என்ன காரணம்னா அங்கதான் அரிசிப்பாளையத்துல அவர் கதை எழுதின வீடுகள் இருக்குது. அங்க போல சொல்லுவாங்க, எங்க வீட்டுலதான் முன்னாள் முதலமைச்சர் தங்கி இருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஏற்காடுக்கு போனா அங்க ஒரு பெண்ட் இருக்குது. அந்த பெண்ட்ல தான் சொல்லுவாங்க கலைஞர் அவர்கள் மரணி கடைசியாக வரும்பொழுது கூட அந்த பெண்ட்ல தான் உட்கார்ந்து அந்த சேலத்தை ரசித்தார் என்று சொல்லுவார்கள். அப்படி அவர் நெஞ்சார நேசித்த எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சர் அவர்கள் தருவார் என்ற காரணம் அவருடைய முகத்திலே தெரிகிறது. அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு. ஆகவே இந்த அறிவிப்போடு முதலமைச்சர் அவர்கள் சேலத்தையும் கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் முதல்வர்கிட்ட இருந்து இதுக்கான பதில் வராமையா இருக்கும். வந்துச்சே, அவர்தான் வார்த்தைக்கு வார்த்தை அருள் கூர்ந்து கவனிங்க, அருள் கூர்ந்து செய்யுங்க. இப்பதான் புரியுது, அவர் பேர் அருள், அதனால அருள் கூர்ந்து கவனிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் அருள் அவர்கள் சேலத்திற்கும் சேலத்திற்கும் கலைஞருக்கு என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார். நானும் மறக்கவில்லை. அடுத்த நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, இப்ப நம்மளுடைய தமிழ்நாடு எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. இந்தியா மேப்ல எங்க இருக்கு? கீழே இருக்கும். அதை அப்படியே மேல தூக்கி டெல்லி பக்கத்துல வச்சுட்டா அவங்க கொடுக்குற எல்லா சலுகையும் நம்ம வாங்கிட்டு மிச்சத்தை வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வடிவேல் அவர்கள் காமெடியில சொல்லியிருப்பாரு. ஏங்க இதன பொருளா இங்க தூக்கி அங்க வைக்கிறதுக்கு இப்ப எதுக்கு சொல்றீங்க? அதே மாதிரிதான் சேலம் ஏர்போர்ட் வந்து ஒரு பஞ்சாயத்தா இருக்கு. அது பயனுள்ள விமான நிலையமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கொஞ்சம் நகர்த்தி ஈரோடுக்கும் சேலத்திற்கும் நடுவில் வைப்பீர்கள் என்றார்.
தமிழ்நாட்டை தூக்கி டெல்லி பக்கத்துல வடிவேலு வைக்க சொன்ன மாதிரி சேலம் ஏர்போர்ட்டை தூக்கி ஈரோடு கிட்ட வைங்கன்னு சொல்லி ஈவிகேசி இளங்கோவன் அவர்கள் கேட்கிறாரு. என்னதான் இருந்தாலும் சொந்த ஊருக்காரு இல்லையா, சொந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுக்காக கேட்டிருப்பாரு. ஆனா அவர் சொன்ன ஐடியா நல்லா இருந்துச்சுல்ல. அதை கொஞ்சம் நகர்த்தி சங்ககிரியிலே வைக்கப்பட்டால் நாமக்கல்லும் அதை உபயோகப்படுத்த முடியும், திருச்செங்கோடும் அதை உபயோகப்படுத்த முடியும். ஆகவே கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற பாதி ஏரியாவை அது கவர் செய்யும். குறிப்பாக எங்களுக்கு ஈரோட்டுக்காரர்களுக்கு கொஞ்சம் அது சௌரியமாக இருக்கும். இதுக்கிடையில ஈவிகேசி இளங்கோவன் அவர்கள் எம்எல்ஏ அருள் அவர்களுக்கு ஒரு உள்குத்தம் விட்டுருந்தாரு. அருள் எப்போதுமே பல விஷயங்களை சுட்டிக்காட்டக்கூடியவர். ஒன்று கடிதம் மூலம் சொல்லுவார், இல்லை என்றால் தொலைபேசி மூலம் பேசுவார். ஆமா, அமைச்சர்களுக்கு எம்எல்ஏக்கள் ஏதாவது கோரிக்கை வச்சா அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் அவர் வந்து லெட்டர் அண்ட் ஃபோன் கால் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு. அதைத்தான் இவங்க வந்து கலாய்க்கிறாங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உசேன் தோனி அவர்களை பார்த்தேன். எங்க பாத்தீங்க? டிவில தான் பார்த்தேன். உசேன் தோனி யாருன்னு தெரியாதா? இருங்க, பேரே கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையான தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை உசேன் தோனி அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி ஒரு புது நேம் வச்சிருக்காரு. அதாவது உசேன் போல்ட் அவர்களும் தோனி அவர்களும் விளையாட்டுத்துறையில அவங்கவுங்க சாதனையை அவங்களே தான் முறியடிச்சுப்பாங்க. அதே மாதிரி தாங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவரோட சாதனையை அவரே முறியடிச்சுப்பாருன்னு பாராட்டு மலை சட்டசபையிலேயே பொழிஞ்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை சார்ந்து நிறைய அறிவிப்புகளையும் கொடுத்திருக்காரு. ஆமா, அவர் தான் விளையாட்டுத்துறை அமைச்சர், அதனால அந்த அறிவிப்புகள் வரத்தானே செய்யும். குறிப்பா ஒலிம்பிக், தமிழ்நாட்டில இருந்து இப்ப ஒலிம்பிக் செலக்ட் ஆகி போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளவு முன்னாடி வந்து 5 லட்சம் இருந்தது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள வீரர்களுக்கு ஊக்கத்தொகையாக இருந்த 5 லட்சத்தை உயர்த்தி 7 லட்சமாக வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது ஆணையிட்டுள்ளார்கள். இதுவரை இன்றைக்கு வரை, இந்த தேதி வரை 16 பேர் தேர்வு பெற்றிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா கையில ஒரு ஐபேட் வச்சு எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்றாரு பாத்தீங்களா? பழைய மெத்தடையும் அவர் யூஸ் பண்ணியிருக்காருங்க. இப்போ புக் வச்சு படிக்கிறது, பேப்பர் வச்சு படிக்கிறது, அந்த டேட்டா டீட்டெயில நோட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டை வந்து சொல்றது அப்படின்னு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டாரு சட்டசபையில. எப்படி சொன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்காருல்ல. எப்படிங்க, கட்சியோட எதிர்காலத்தை பத்தி சொல்றீங்களா? கட்சியை பத்தி சொல்லல, நான் வந்து டெக்னாலஜி பத்தி சொல்றேன். ஓ, பார்த்தா அப்படி தெரியல. டிவிகே எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா டிவிகேவா? டிவிகேவே 2026 தானே அரசியல். அந்த டிவிகே இல்ல, நான் சொல்றது தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகன் அவர்கள். ஓகே, அவர் வந்து வெளிநடப்பு செஞ்சு நடந்து இருக்காரு. வெளிநடப்பு செஞ்சிருக்காரா இல்ல வெளியே நடந்து வந்திருக்காரா? சரி, வெளியே நடந்து வந்துட்டு இருக்காரு. டிவிகே எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் சட்டசபைக்குள்ள எனக்கு பேச வாய்ப்பே கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு. யாரு செஞ்சாலும் தப்பு தாங்க, நீங்க செஞ்சாலும் தப்பு தான், நான் செஞ்சாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருக்காரு. ராமநாதபுரத்துல வந்து ஏழை கூலி குழந்தைகள் சுண்டல் வைக்கிறான், அவனுக்கு மாலை நேர கல்வி திட்டத்தை நான் தான் கொண்டு வந்தேன். அப்ப நான் சொல்றேன்னா ஒரு விஷயம் இருக்கும், அது நான் வேற முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் ஒத்துக்கிறாங்க. வேல்முருகன் சொன்னா அரசுக்கு உதவியா இருக்கும், நல்ல கருத்தா இருக்கும், சொல்லட்டும்னு சொல்ல அனுமதிக்கணும்ல பேரவைத் தலைவர். அவருக்கு எனக்கு நான் வாய்ப்பா இருக்கு தகராறா? வேல்முருகன் அவர்கள் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற விசிகே எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்கள் கொஞ்சம் பதறிட்டாரு. ஏன்னா அண்ணா நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நானும் உங்க கூட சேர்ந்து பேசுறேன் அப்படின்னு நினைச்சுக்க போறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பேட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும். கூட்டணிக்கு உங்களையும் சேர்த்துக்கிறேன். சட்டசபையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் சட்டசபைக்கு தான் வர முடியல, நம்ம வெளியே போய் நிறைய விஷயங்களை எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்திருக்காங்க. கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்காக சிபிஐ விசாரணை கேட்டு அவங்க இந்த உண்ணாவிரத்தை நடத்துறாங்க. உண்ணாவிரத்திலயும் அவங்க எல்லாரும் பாருங்க பேப்பர் படிச்சுட்டு அப்டேட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. முன்னாள் அமைச்சர்களுக்குள்ள ஏதோ சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கே. எஸ்பி வேலுமணி அவர்கள் இபிஎஸ் அவர்கள் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. பக்கத்துல வந்து அண்ணன் உண்ணாவிரதம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆப்பிள் ஜூஸ் வேணுமா ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா அப்படின்னு ஏதாவது கேட்டிருப்பாரா இருக்கும். அப்ப ஓஎஸ் மணியன் அவர்கள் கரும்பு ஜூஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரா? ஆமா, எங்க மாவட்டங்களில் கரும்பு ஜூஸ் தானே ஃபேமஸ், நம்ம கரும்பு ஜூஸே ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரா இருக்கும். இந்த உண்ணாவிரதத்தை வாழ்த்தி பேசுறதுக்காக கூட்டணி கட்சி தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ள வராங்க. அதிமுக ஒரு போராட்டம் பண்ணுது அப்படின்னா அவங்க சார்பில் ஒரு சப்போர்ட்டா கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்காங்க. சப்போர்ட்டா கொடுக்க போறாங்களா? அங்க சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. வந்தவங்க இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசின விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. பாராளுமன்றத்தில் முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்ற ராகுல் காந்தி அவர்கள் பேசும் பொழுது முதல் கோரிக்கையே என்ன சொல்றாரு ஸ்பீக்கருக்கு? எதிர்க்கட்சியை பேச நீங்கள் அனுமதிக்க வேண்டும். உடனே திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? மேஜையை தட்டுறாங்க, கையை தட்டுறாங்க, ஆரவாரம் பண்றாங்க. இப்ப அண்ணன் எடப்பாடியார் என்ன பண்றாரு? எதிர்க்கட்சி தலைவராக தமிழ்நாடுக்காக, தமிழக மக்களின் குரலாக இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா அவர் சட்டமன்றத்துல பேசணும்ன்றத ஏன் இங்க மட்டும் தடுக்கிறீங்க? அப்போ நாடாளுமன்றம்னா ஒரு நீதி, சட்டமன்றம் என்றால் ஒரு நீதியா? உண்ணாவிரதம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டாங்க.
அடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் ஆதரவு கேட்டிருக்காரு. அவருக்கு என்ன சொல்ல போறாங்க? அவர் வெளிப்படையாக ஆதரவு கேட்டிருக்காரு. அதற்கு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆனா எங்க நிலைப்பாடில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புறக்கணிக்கிறது என்பதை தெளிவாக நாங்க சிந்திச்சு தான் அறிவிச்சிருக்கோம். அதிமுக எப்ப விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிச்சாங்களோ அந்த கட்சியோட ஆதரவை வாங்குறதுல ரெண்டு கட்சிகளுக்கு இடையே போட்டி நிலவுது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாவே கேட்டுட்டாரு, கேம்பெயின்லயே கேட்டுட்டாரு, அதிமுகவை சேர்ந்தவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதிமுக நண்பர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். இந்த தேர்தலில் உங்களுக்கு எதிரி யாரு? திமுக. எம்ஜிஆர் கட்சியை தொடங்கின காரணமே திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கினார்கள். அதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த தேர்தல் கிடைத்திருக்கிறது. அதனால்தான் நான் சொல்கின்றேன், இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடவில்லை, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். அதிமுக ஆதரவை பாமக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக காரங்க நாம் தமிழருக்கு ஆதரவை கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சார வண்டியில அதிமுக கரவேட்டி கட்டி கொண்டிருக்கிற ஒருத்தவர் ஏறி எங்களோட வாக்கு சேகரிச்சாரு. வீடியோ பதிவு இருக்கு, இது உண்மை. சீமானன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அதிமுக ஓட்டு எப்படி நமக்கு வேணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களை எல்லாம் எக்ஸாம்பிளா எடுத்து அவரோட பாடி தள்ளினாரு. ஆமா, பாட்டு பாடியே அதிமுக ஓட்டை கவர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாரு போல. கண்டினியூவா பிரச்சாரத்தை விட பாட்டு தான் பயங்கரமா இருக்குது. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே. அவர் என்னதான் சின்சியரா பாட்டு பாடிட்டு இருந்தாலும் கூட்டத்துல யாரோ வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. டக்குனு மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பாட ஆரம்பிச்சு. கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உழைக்கும் மக்கள் சின்னம், மீ டூ உழைக்கும் மக்கள் சின்னம், இந்த ஒளி வாங்கி சின்னாயே. ஆமா, நம்மளோட இடிதாங்க என்ன யாரோட ஆதரவை கேட்டு சுத்திட்டு இருக்காரு? யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம் இல்லைன்னா யார்ட்ட ஆதரவு கேட்கலாம்னு இப்பதான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 300 கிராம் எடையுள்ள மூளையை கொண்டு 3000 டன் எடை அளவுக்கு மக்களின் பிரச்சனையை தூக்கி சுமக்கிறான் இடி. ஆனால் இடி கடமை என்று வந்துவிட்டால் மணி கணக்கு எல்லாம் பார்ப்பது கிடையாது. அந்த பக்கம் இந்த பக்கம் மனதை அலைபாய விடாமல் கடிவாளம் போட்ட குதிரையாக நேர்கொண்ட பார்வையில் நேர்வழியில் சென்று கொண்டிருக்கிறார். என் அயராத உழைப்பை கண்டு ஐநா சபையில் கூட இடியின் புகழை பேசுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக ஒற்றன் மூலம் காத்து வாக்குல வந்த செய்தி என்று அவரவர்கள் கற்பனைக்கு தோன்றியதை எல்லாம் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் சலசலத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சத்தத்தை கூட காது வழியாக நுழைய விடாமல் கதவு அடைத்தபடி எல்லளவும் பொறுத்து கொள்ள முடியாத கொடைமடைக்கு எனக்கு எதிராகவே குடைபிடித்து நிற்கின்றார். அதனால்தான் என் அரசியல் ஆட்டத்திற்கு மூடு விழா நடத்திட வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டு கரையான் புற்று எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமா, அணைமேல் அணை கட்டி என்னை நாலா பக்கமும் சூழ்ந்து கொண்டு அட்டாக் செய்ய சபை நிறைந்த இடத்தில் காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் எனக்கு எந்தெந்த வழியிலெல்லாம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்த வழியில் எனக்கு எதிராக விசாரணை கோணத்தை முடக்கிவிட திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார். இன்று இடி சொன்னது ஒன்று, அவர்கள் செய்தது ஒன்றாக இருப்பதால் தான் சிலந்தி வழியில் சிக்கிக்கொண்ட பட்டாம்பூச்சியாக படபடுத்துக் கொண்டிருக்கிறான் இடி. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவிகள் எல்லாம் பருந்தாக முடியுமா? அதுபோல சூரியனை மறைத்துவிட மேக கூட்டம் ஒன்று கூடி சூழ்ந்தாலும் மறைவது போல் மறைந்து மீண்டும் முகத்தை காட்டும் என்பதை மறந்து விடலாமா? அதுக்காக எவ்வளவு அடித்தாலும் தாங்கிக் கொள்வான் என்பதற்காக மறைந்திருந்து இடி மீது தாக்குதல் நடத்தினால் அதை தடுத்து முடித்து வெற்றி வாகை சூடிக்கொண்டு தரணி எங்கும் பரணி பாடி கொண்டிருப்பான் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.